வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்எல்ல முதலீடு செய்தவர்களுக்கு தான் மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரீஃபண்டு அமௌண்ட்டு வர தொடங்கி விட்டது. அதற்கான ப்ரூஃபை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்து ரீஃபண்டுக்கு 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1000 ரூபா டு யாரெல்லாம் 17,000 வரைக்கும் முதலீடு செய்தாங்களோ அவங்களுக்கு தான் இது வரைக்கும் ரீஃபண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. படி எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கல. அவங்க ஓன் வெப்சைட்டில் கொடுக்காமலே ரீஃபண்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது பே பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மார்ச் 12, 13 இந்த 2 டேட்லையும் பார்த்தீங்கன்னா செபி சைடில் இருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆனால் செபி சைடில் இதுக்கு முன்னால் எல்லாம் எந்த ஒரு புது அறிவிப்பு வந்தாலும் அவங்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அதற்கான அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாத 20,000 வரைக்கும் பே பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா செபி சைடில் இருந்து இந்த பிஎஸ்சியோட லேண்டுகளை எல்லாம் அலர்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் அதற்கான அறிவிப்பே அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளாலே இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்டுக்கான அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனடியாட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் யாருக்குமே செப்பரேட்டாக எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரல. அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆனதாட்டு மட்டும்தான் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. ஸோ அதில் 3 பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரூஃப் அனுப்பியிருக்காங்க. அந்த ப்ரூஃபை தான் நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப். இதுலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், 16,499 ரூபா இவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அதுவும் டேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 12/3/2025 தான் கிரெடிட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஸ்எல் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு 16,499 ரூபா 16,499 ரூபா அவங்களுக்கு அமௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரூஃப். இனி செகண்ட் ப்ரூஃபை பார்ப்போம். இவங்களுக்கும் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா 13 மார்ச் 2025 தான் இவங்களுக்கு அந்த நம்பரை கொடுத்து இவங்களுக்கு 7,499 ரூபா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருங்கன்னு சொல்லி கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது ப்ரூஃப். பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா இவங்களுக்கு முன்னாலே வர வேண்டியது. ஆனால் அந்த அமௌண்ட்டு இப்போ தான் வந்திருக்கு. அதே போல் தான் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்குள்ள தான் அமௌண்ட் இருக்குது. இவங்களுக்கும் இதுக்கு முன்னே வர வேண்டியது. ஆனால் அவங்களுக்கு இந்த 12ஆம் தேதி தான் வந்திருக்கு. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19,999 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு அவங்களுடைய பேங்க்கில். அதுவும் பார்த்தீங்கன்னா 12/3/2025 இன்னும் பாருங்கள் அவங்களுடைய நம்பர் கொடுத்து பிஎஸ்எல் நம்பர் கொடுத்து அவங்களுடைய பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஏசிஹெச்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே அவங்களுடைய பிஎஸ்எல் நம்பர் மென்ஷன் பண்ணி தான் அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்எல்ல முதலீடு செய்து உங்களுக்கு ரீஃபண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக செக் பண்ணி பாருங்கள். அப்படி அமௌண்ட் வந்திருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பிஎஸ்எல்ல எந்த ஒரு புது அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் தொடர்ந்து அதற்கான வீடியோ பதிவிடுவோம். பிஎஸ்எல் சம்பந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணாமல் இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்எல்ல முதலீடு பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.